வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஏவி ரமணன். போன பதிவில் உங்ககிட்ட தாளத்தை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? தாளம் எப்படி இப்போ கண்டச்சாப்பு தாளம்னு சொல்கிறோம், திரிபுடை தாளம் சொல்கிறோம், ஏக தாளம் சொல்கிறோம். ஒருத்தர் சொன்னார், சார் எல்லா பாட்டுமே என்ன தாளத்தை வருது? நான் வெறும் எல்லா பாட்டுமே ஆதி தாளத்தையே பாடினுருக்குறேன். இல்லை இல்லை இல்லை, ஆதியில் ஏற்பட்ட தாளம். இப்போ ராம் பிரசாத் சார் குத்தாளம் எங்கே சார்? அது குற்றாலம். இது குத்தாளம் இல்லை இல்லை, இது குத்து பாட்டுக்கு தான் தாளம் போடுறேன். அந்த மாதிரி தாளம் இல்லை. ஏக தாளம்னா என்ன? அந்த மாதிரி தாளம் இப்போ ஆதி தாளம்னு சொல்கிறோம். அரவிந்த் அவர்கள் ஆதி தாளம் இப்போ வாசிக்க கேட்போம். அரவிந்த் அவர்கள். இது ஆதி தாளம். நடுவில் அரவிந்த் அவர்கள் ஆதி தாளம் வாசிப்பார். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கு ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பாடகி, சங்கீத குடும்பத்துலேருந்து வர்றாரு. அவங்க அப்பா கூட நான் பழகியிருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷர். ஒரு பனியன் ஒன்று போட்டுப்பார், நல்லா திக்கு பண்ணி. அந்த மாதிரி பனியன் கிடைக்கிறதே இல்லை இப்போ. அவ்வளோ அருமையாக பாடியிருப்பார். நல்லா காலையில் எழுந்தோன்னே வந்தோன்னே நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவார் எனக்கு. சிஆர் அரவிந்த் தான், கொச்சின் ரங்கதாஸ் அரவிந்த் அப்படின்னு பேர். அவர் பேர். அந்த ரங்கதாஸ் என்பவர் அவர் ஜி ராமநாதன் பாட்டில் இருந்தார். அதை பற்றி அவரே சொல்வார், கேளுங்க. அப்பா ஜி ராமநாதன் பாட்டில் புல்லாங்குழல் எழுதுவான். அவர் தான் இந்த அம்பிகாபதி, உத்தமபுத்திரன், வீரபாண்டிய கட்டபோவன், மதுரை வீரன், இந்த மாதிரி பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் கொஞ்சம் சலங்கை, இந்த மாதிரி எல்லா படத்துலையும் வாசிச்சிருக்காரு. இது பெரிய படம் இல்லை, வரலாற்று சிறப்புமிக்க படங்கள். இந்த படத்தில் ரங்கதாஸ் அவர்கள் வாசிச்சிருக்காரு. ரங்கதாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குழந்தை ஈன்றிருக்காரு. அவர் மியூசிக்கில் இருக்கிறதுனால எங்கே ப்ரே பண்ணியிருப்பார், எனக்கும் ஒரு குழந்தை பிறப்பான், அவன் இதெல்லாம் வாசிப்பான், இதெல்லாம் பேசுவான் என்னை பற்றின்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் பல வருடங்கள் கழித்து தன் அப்பாவை நினைவு கூறுகிறார் மகன். வீரபாண்டிய கட்டபொம்மன் சும்மாவா? ஜி ராமநாதன் பாட்டி என்றால் சும்மாவா? ஜி ராமநாதன் அவர்கள் எவ்வளவு இசையமைப்ப, எவ்வளவு பாடல்கள் போட்டிருக்கின்றார். அந்த வகையில் ரங்கதாஸ் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்திருக்கின்றார் என்பது ஒரு பெருமையான விஷயம். அரவிந்த் அவர்களே, ஆதி தாளம் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கண்ட சாப்பு, கண்ட தாளம் அப்படின்னு சொல்கிறோம். ஆஹா, இது கண்ட தாளம். மொத்தம் எவ்வளோ தாளம் இருக்குது? மொத்தம் 5 தாளம் இருக்குது. சதுஸ்வரம், திஸ்வரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம். நான் இந்த திரிபுடை தாளம்னு கேள்விப்பட்டிருக்கேன். திரிபுடை அப்படின்னா திரிபுடை தாளம்னு சொல்லுவாங்க அடிக்கடி. திரிபுடை தாளம்னு ஒன்று இருக்கா? திருப்படைன்னா அது ஜாதியோட சேர்த்து சொல்லுவாங்க. கண்ட ஜாதி திருப்படை, சதுஸ்வர ஜாதி திருப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆதி தாளம் வாசிங்க, அப்புறம் கண்ட தாளம் வாசிங்க, இப்போ மிஸ்ர தாளம் வாசிங்க. 7 அச்சரம். இப்போ நம்ம ரசிகர்களுக்கு நீங்கள் ஆதி தாளம் திரும்பி வாசிங்க, அப்புறம் கண்டத்தாளம் வாசிங்க. இப்போ கடைசியாக வாசிச்சது கண்டத்தாளம் இல்லையா? மிஸ்ர தாளம். கண்டத்தாளம் நடுவில் வாசிங்க. இது 3 கொஞ்சம் நேரம், ஒரு லெங்க்த்து வாசிக்கோங்க. ஆதி தாளத்தை ஆரம்பிப்போம். இது ஆதி தாளம். அப்புறம் கண்ட தாளம். இது கண்ட தாளம். ஆஹா, அடுத்தது ஒரு இசையமைப்பாளர் இன்று ஒரு பாடல் பதிவு செய்ய போகிறோம் என்றால் அதுக்கு முன்னே அவர் மைண்டில் ஓடின்னு இருக்கும், இந்த தாளத்தில் இந்த டியூன் போடணும் அப்படி என்று ஓடிக்கொண்டிருக்கும். அந்த வகையில் ஒரு இசையமைப்பாளர் ஒரு தாளத்தை தீர்மானிக்கிறார். தீர்மானித்த பின் அதை அரவிந்த் போன்ற கலைஞர்களிடம் சொல்லி பகிர்ந்து, இப்படி வரணும் தாளம், இந்த தாளத்தில் இது வரணும், இதில் சிங்குபேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். சிங்குபேஷன்னா என்ன? அதில் பொருத்தி பார்க்குறது. இப்போ 3 தாளம் ஒரு வாசி காமிச்சார். டோலக், இது பேர் டோலக்குன்னு பேர். மிந்தி
முந்தின முன் காலத்தில் கயிறு வரும், தோல் வரும். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி. நம்ம டோலக்குன்னு சொல்லிட்டு போயிடுறோம். டோலக்கில் பலவித பேஸ் டோலக் இருக்குது, டோல்கி இருக்குது, பலவிதமான. ஆமாம், என்னங்க என் டோலக் என்ன ஆச்சு அப்படின்ற இவருக்கு நடுவில் நான் ஒரு ஆள் பாருங்கண்ணா, என்னுடைய காரியத்தில் நான் குறியாக இருக்கிறேன். இப்போ வந்து அவர் வந்து ஆதி தாளம் வாச்சார், அப்புறம் மிஸ்டர் தாளம் வாச்சார், கண்டு தாளம் வாச்சார். நீங்கள் என்ன தாளம் வாசிக்கிறீங்க ராஜகோபால்? திசுரம் வாசிக்கிறேன் சார். நீங்கள் எவ்வளோ தாளம் சொன்னீங்க அரவிந்த்? இன்னும் ஒரு தாளம் என்ன பாக்கி இருக்கிறது? 9 அக்ஷரம். 9 அக்ஷரம் என்ன ராஜகோபால், நீங்கள் வாட்சி காமிக்க முடியுமா அது? அப்போ இவர் இல்லை அவர் வந்து வெஸ்டர்ன் அங்கே போயிடுவேன். இது வந்து நம்ம ஊர். 9 அக்ஷரம் நீங்கள் வாசிங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த தாளம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கணக்கு. கொஞ்சம் தவறுனாலும் வேற எங்கேயா போயிடும். அது மாதிரி ராகங்கள், ஒரு சின்னம்மா ஒரு சின்ன காப்பாட்ட வேற எங்கேயோ ராகம் காமிச்சிடும். அதை கிரிட்டிக்ஸ் கண்டுபிடிப்பாங்க, ஐயா என்ன அப்படின்னு தலையில் அடிச்சுப்பாங்க. அவரை பாட சொன்னால் அவருக்கு ஒன்றும் தெரியாது பாடுறதுக்கு, அது பரவாயில்ல. இந்த 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 தாளம் இருக்குது இல்லையா, கணக்கு என்று சொல்கின்றேன். கணக்கில் புலிகள். இப்போ அரவிந்த் வந்து ரொம்ப அழகாக ட்ராலாம் பண்ணுவார். ஒரு பால் பாயிண்ட் கொடுத்தா போகிறோம். அவர் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார், பயங்கரமான ஒரு ட்ராயிங்கை போட்டு இந்தா ரமணி அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுவார். எனக்கு பார்த்தா அவர் புக்கு எழுதுவார். இன்னமும் நுணுக்கி எழுதுக. சப்தஸ்வரங்கள் இருக்குது இல்லையா, சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு போயின்னு இருக்கும், எல்லாம் வேற எங்கேயாவது இங்கே இருக்கும், நாலேஜ் இங்கே இருக்கும். ஆனால் தாளத்தை மாற்றி காமிக்கணும் அப்படின்னோடனே எங்கே போடுவார், இவங்க 3 பேரும் எங்கே போடுவாங்க, எங்கே போயிட்டு இதை இப்படி மாற்று அதை அப்படி மாற்றி ஏதின்னு பக்கத்தை வச்சுப்பார். வாட்சி கொஞ்ச நேரம் பார்ப்பார். பக்கத்தில் என்ன ஒரு இது பக்கத்தில் பார்த்தாக்கா ரிதமுக்கு எழுதி வச்சுருப்பார் இவர். ஸோ ஒரு நொட்டேட் பண்ணுறது வந்து ரிதமுக்கும் உண்டு அப்படின்றது வந்து அரவிந்த் தான் அதுக்கு உதாரணம். நொட்டேட் பண்ணுறதுல கில்லாடி, ரிதம் நொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பெரிய ஃபாரின் ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிதம் நொட்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டக்ட் பண்ணுவார், அவர் இப்படின்னுவார். ஆனால் இங்கே நோட்ஸ் தான் பேசுவோம். அவன் கரெக்டாக கொடுப்பான். சிம்பிள் டிம்பனின்னு ஒன்று இருக்கும், டிம்பனி கரெக்டாக வாசிப்பாங்க. அந்த நோட்டேட் பண்ணுறது தான் அதில் அக்ஷரம் பேர் இல்லாமல் பிரமாதமாக வாசிப்பாங்க. அதுபோல் இவங்க 3 பேரும் ஜாம்பவான்கள். இப்போ டிராயிங் சொன்னேன் இல்லையா, அந்த டிராயிங்கில் மேத்தமேட்டிக்ஸ் என்னென்னு அவர்கிட்ட கற்றுக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 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 ஆட்டி ஒன்று வரைஞ்ச ஸ்டார் வரைஞ்சாருன்னா பக்கத்தில் இன்னும் வரைஞ்சாக்கா நான் வரைஞ்சேன்னா கேவலமாக அறிவேன். 3வது 4வது 5வது 6வது 7வது பார்த்தா ஒரு டிசைன் சைக்கிட்டலிக் டிசைன் சொல்லுவோம். சைக்கிட்டலிக் டிசைன் பண்ணுறதுல மகா கில்லாடி அரவிந்த் அவர்கள். ஸோ இது வந்து ஒரு 5-6 தாளம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஒரு மியூசிக் ஷோ போயிருந்தேன். அங்கே வந்து தான் தத தான் 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 தத தான் 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 தத தான் 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 அது என்ன தாளம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர்கிட்ட கேட்டேன். சார் இது வந்து 16/8 சார், இது 21/8 என்னமோ சொன்னாங்க. நான் தலை சொன்னின்னு வந்துட்டேன். அது வந்து ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆளுங்க. ஏன்னாக்கா இது வந்து இவங்கள வந்து கர்நாடக சங்கீதம், அதுக்கு தபலா வேறு, இதுக்கு இது மெல்லிசை வேறு. நான் வந்து மெல்லிசை நான் தேர்ந்தெடுத்தது வந்து எங்கள் அப்பா அம்மா ஐயோ என் பையன் மியூசிக்கில் போய் சீரஞ்சிட போகிறானேன்னு சொல்லிட்டு இவனை படிக்க வச்சு இவனை பெரிய ஆளாகணும்னு எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா இந்துஸ்தானி மியூசிக் போல், கர்நாடிக் மியூசிக் போல் எங்கேயோ ஒரு மியூசிக்கு, லைட் மியூசிக், அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். அதிலே இவ்வளோ நாள் தள்ளிட்டேன். இந்த லைட் மியூசிக்கை ரொம்ப பிரதானப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வரணும் ரொம்ப ஆசை. நான் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன்.
என்ன பிரயோஜனம், 10ஓட 11 தான் இருக்கேன். ஏன்னாக்கா ரொம்ப அரங்கங்கள் கொடுக்கறதில்ல. ஏன் கொடுக்கறதில்ல? பிகாஸ் எல்லாரும் கண்ணா பின்னான்னு டேமேஜ் பண்ணிடுறாங்க சீட்டெல்லாம், பலவித உபாதைகள். அதனால் எதுக்குப்பா இந்த லைட் மியூசிக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரங்கங்கள் கொடுக்கறதில்ல. அந்த வகையில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. லைட் மியூசிக் எடுத்து ரொம்ப தப்பாகி போச்சோன்னு இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ வருத்தப்பட்டுருக்கணும், பரவாயில்ல. ஆனால் இறைவன் இந்த ஜாம்பவான்களுடன் பழகும் வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். அந்த வாய்ப்பிற்கு நன்றி என்று சொல்லி ராதாகிருஷ்ணன் அவர்கள், இங்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அவர் அவரும் பல வாத்திய கருவிகள் எல்லாம் வாசிப்பார். இவர் கூடிய வரைக்கும் இவர் வெஸ்டர்ன் மியூசிஷியன் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் எல்லாம் தெரிந்தவர். ஜம்பே என்று ஒன்று இருக்கும், அதை வைத்துக்கொள்வார் நடுவில். பயங்கரமாக வாசிப்பார். இன்னும் என்னமெல்லாம் வந்துச்சு மாடர்ன் டெக்னாலஜி. அந்த மாடர்ன் டெக்னாலஜி பூந்து விளையாண்டுருக்கார் ராதாகிருஷ்ணன். வெஸ்டர்ன் இப்போ இவர் செண்ட மேளம். இஸ் ஃப்ரம் எம் ராதாகிருஷ்ணன். என்ன எம் என்ன மடப்பள்ளி ராதாகிருஷ்ணன். மடப்பள்ளி எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த டச்சு உள்ள ஆள். ஒரு செண்டை மேளம் வாசிப்பார் வீட்டில். செண்டை சார் பார்த்தீங்களா, செண்டை வச்சுருப்பார் வீட்டில். செண்டை மேளம் வாசிப்பார், ரொம்ப அழகாக வாசிப்பார். அந்த செண்டை மேளத்தை 30 இயர்ஸ் பேக் இவர் லைவாக மணக்கண்ணில் கொண்டு வருவார் ராஜகோபால். 2-3 டோலை கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் சும்மா கிண்ணுன்னு இருக்கும். அரவிந்த் சும்மா அப்படி மாட்டி வச்சுன்னு டோலக் எடுத்து மாட்டி வச்சார்னா அரவிந்த் டோலக் பிளேயர் தான் முதல்ல, அப்புறம் தபலாவாக மாறிட்டார். அதே போல் ராஜகோபால் அவர்கள் இதை ஃப்ரண்ட்டில் வச்சுப்பார். இங்கே தபலா இருக்கும் ஒரு பக்கம். இதுக்கு பேர் பாங்கோஸ். இது யார் பாங்கோஸ்ன்னு பேர் வச்சதில்ல, பாங்கோஸ் அப்படின்ற பெயர். ஒரு பக்கம் பாங்கோஸ் வச்சுட்டு மேளம் கட்டுன்னு சொல்லுவாங்க. மேளம் பா கச்சேரி மேளம் கட்டிடுச்சுப்பா அப்படின்வாங்க. அதுபோல் ராஜகோபால் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக இந்த செண்டை மேளத்தை திருப்பி வச்சுப்பார். ஒன்றை திருப்பி வச்சுப்பார், ஒன்று வச்சுப்பார். அது எப்படி பாருங்கள், 30 வருஷம் முன்னாடி செண்டை மேளம்ன்றது அஃப்கோர்ஸ் அது பல வருஷமாக இருக்குது. ஆனால் அந்த செண்டை மேளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ரசம் என்ன அப்படின்றத ராஜகோபால் பாருங்கள். இப்போ இதையே ராதாகிருஷ்ணன் கொடுத்தீங்கன்னாக்கா அவர் வெஸ்டர்ன் மியூசிக் தான் வாசிப்பார்னு சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட. ஆனால் இதை அவர்கிட்ட கொடுங்களேன், அவர்கிட்ட சும்மா இப்போ பிடிங்களேன். அவர் வாசிப்பார், ஸ்டிக்கில் வாசிப்பார் பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். ராதாகிருஷ்ணன் செண்டை மேளம் வாசிக்கிறதுல புலமை பெற்றவர். அதுபோல் இப்போது நிறைய பாட்டுகள் வருகின்றன. குத்துப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு தாளம் இருக்குது. இப்போ நீங்கள் வாசிச்சது என்ன தாளம் ராதாகிருஷ்ணன்? 2/4 அப்படின்றோம். 2/4னா என்ன, 6/8னா என்ன, அப்புறம் 7/8, 5/8 என்னமோலாம் சொல்கிறோம். ஜாஸு, அதுலேயே ப்ளூஸ் இருக்குது, ஜாஸ்லேயே ராக் இருக்குது, என்னமோலாம் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகையெல்லாம் நிபுணத்துவம் பெற்றவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே போல் அவ்வளவு தோல்வாத்திய கருவிகள், அவ்வளவு கருவிகளும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இவர்கள் 3 பேரும். இந்த 3 பேரும் 15 பேருக்கு சமம் அப்படி என்று நான் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ எனக்கு தெரியாது. 15 பேருக்கு சமம். ஒருத்தர் ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் மினிமம் வாசிப்பாருனாக்கா 5 × 3 15 கணக்கு போட்டுங்க. 15 பேருக்கு சமம். அவ்வளோ பிரமாதமாக வாசிப்பாங்க. நான் தான் ஒரு வேளை இவங்களுடைய திறமை தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிஞ்சு, அவங்க தேவர் அவைலபிள் ஃபார் மீ எனி டைம். இப்போ கோவிட் டைம் சோஷியல் டிஸ்டன்சிங் தான் பண்ணி உட்காந்துருக்காங்க, இடைவெளி விட்டு பக்கத்தில் மோதலை அது. ஆனால் வருமானம்ன்றது இசைக்கலைஞர்கள் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் முழுசாக எல்லாம் ஒன்றுமே இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமை அப்படி இல்லை. ஆனாலும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேறு வேலைக்கு போயிட்டார். இந்த இசையை நம்பி இல்லை அவர்.
ஏன்னாக்கா குடும்பம் காப்பாற்றி ஆகணும். எல்லாருக்கும் குடும்பம் வயிறுன்னு ஒன்று இருக்குது. என்ன இப்படி திட்டுறாரு உங்களை, நீங்கள் பாட்டுக்கு இப்படி வேலை செய்யணும், என்ன பண்ணுறது, தலையை குனிஞ்சா வயிறு தான் தெரியுது அப்படின்னாரு ஒருத்தர். அது மாதிரி தலையை குனிஞ்சா வயிறு தான் தெரியும், தலையை குனிஞ்சா மற்ற எல்லாம் தெரியும், அது வேறு விஷயம். ஆனாக்கா வயிற்று பொழுப்பை பார்த்தாகணும். டெய்லி ஒரு கேஸ் வந்து என்ன விலை விற்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வீட்டு தலைவர் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் சம்பாதிச்சாதான் வீடு பொங்கும், வீட்டில் பொங்குறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் பொங்கக்கூடிய ஆர்டிஸ்ட், பொங்கி எழுந்துருவாங்க எதாவதுனாக்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 7-8னா என்ன, 5-4னா என்ன. இப்போ நீங்கள் வந்து 2-4 இதை நீங்கள் வந்து ஒரு ரிதமில் எப்படி அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ரெடியாக வச்சுருக்காரு. வாசிங்க ராதாகிருஷ்ணன். 2-4 வாசிங்க ராதாகிருஷ்ணன். விட்டீங்களா நீங்கள், அதெல்லாம் போகிற சார் அப்படின்றார். இப்போ இது வந்து ஒரு வகை தாளம். இப்பொழுது இந்த குத்துப்பாட்டு சொல்கிற ராதாகிருஷ்ணன். சரி, நான் பாட்டு ஏதோ கேட்டுருக்கேன், நீங்கள் எதாவது சொல்லுமா நம்மளுடைய ரசிகர்களுக்கு ராதாகிருஷ்ணன்? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா எல்லோரும் இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாமே வந்து பேக் எண்டில் தான் இருப்பாங்க, யாருக்கும் முன்னாடி தெரியாது. பட் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கொடுத்து நீங்கள் எல்லாரையும் வந்து வெளியில் அறிமுகப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள். சப்தஸ்வரங்கள் பண்ணும்பொழுது ஒரு 2-3 பாடல்கள் தான் இருப்பாங்க. சப்தஸ்வரங்கள் பண்ணது நோக்கமே இந்த 2-3 பாடல்கள் ஒரு 200 பேர் வரணும். இப்போ வந்து எப்படி நடக்கணுமே நான் நடக்க விட்டுருந்தாக்கா இது 25 வருஷம் முடிச்சிருப்பேன் நான். ஆனால் அவங்க நடத்த விடலை. ஒரு இசை நிகழ்ச்சி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த விடலை, பரவாயில்ல. ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார், இந்த மாதிரி நாங்கள்லாம் இருக்கிறோம், இவங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. இப்போ வந்து தண்டவாளம் இருக்குது, 2 தண்டவாளத்தை நான் பெருசு நீ பெருசுன்னு சண்டை போட்டுக்கினாங்க, ட்ரெயின் ஓடாது. பூவோடம் சேர்ந்து நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க. நார் பெருசா பூ பெருசாங்க, வெறும் இதில் கட்ட முடியாது. இதுவும் பெருசு தான் அதுவும் பெருசு தான். ஸோ இவங்க வந்து இதை மாற்றிக்கணும். ராதாகிருஷ்ணன், நீங்கள் தான் என்றைக்குமே பெரியவர். நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸு அதெல்லாம் சொல்லவே வேணாம். நீங்கள் வந்தீங்களா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் சார் என்ன சார், நான் நீ டிஸ்கஷன் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒரு நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சலு இப்படி கண்டென்ட்டு என்ன பண்ணிட்டு பண்ணலாம் ராதாகிருஷ்ணன். இன்னொரு நாளைக்கு சார் லீவ் போட்டு வந்துடுறேன் சார், லீவே கிடைக்காது எனக்கு, நான் நீங்கள் பண்ணிட்டுங்க அப்படின்னாரு. நானும் புஷ்பா விஷுவல் ஃபோன் பண்ணேன் மணிவண்ணனுக்கு, வந்துடுறேன் சார் அப்படின்னாரு. ஒருவேளை அவர் வராமல் இந்த இல்லை சார் இன்றைக்கி நாளைக்கு வர முடியாதுனாக்கா இன்றைக்கி எடுக்க முடியாது தான். ஆனால் எல்லாம் அமைஞ்சது இறைவன் செய்யலது. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இசையை நம்பி இல்லாமல் அந்த இசையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை நம்பாமல் வேறு வேலைக்கு சென்று விட்டார் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி செய்கின்றார்? ஏனென்றால் அடுப்பெறிய வேண்டும். அடுப்பு என்றால் விறகு அடுப்பு இல்லை, கேஸ். அது பாருங்கள் எவ்வளோ தடவை கேஸை பற்றி பேசுது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து 2-4 வாசிங்க இல்லையா? இப்போ அடுத்த பதிவில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து பலவித இசை நுணுக்கங்களை நமக்கு பகிர்ந்தளிக்கப் போகின்றார். அடுத்த பதிவில் சந்திப்போம். இதுவரை இந்த வார இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். வணக்கம்.